எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்ப்பாங்க. ஜோசி மீட்டிங்லாம் போனா இப்போ பொண்ணையா வந்தாங்கன்னா ரொம்ப இப்படி கும்பிடுவாங்க, வணக்கங்கய்யா அப்படின்வாங்க. நம்ம போன ஹாய் பாபு சாருன்னுவான். நம்மளை பார்க்கும்போதே அவனுக்கு ஒரு 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 பயமா, இல்ல இவன் ஏதாவது ஒன்று புதுசா சொல்ல போறானா, இல்ல ராகுவை பத்தியே இருந்தாலும் பேசுறானே அப்படின்னு ஒரு எண்ணமான்னு எனக்கே புரியல. நிறைய மீட்டிங்ல நான் பார்த்துருக்கேன். போன உடனே பார்த்தா நம்ம போன உடனே பாபு சார் வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டான், பாபு சார் வந்திருக்கிறாருன்னு. அது எனக்கு பெருமையா தெரியல, எனக்கு பயமா இருக்கும். ஒருவேளை நம்ம பத்தி தப்பா எடுத்துக்கிறாங்களே இவனுங்க. இப்ப இவரு ஹரிஹர சர்மா இவங்களாம் வருவாங்க, திண்டுக்கல் சின்ராசை எல்லாம் வருவாங்க, ஐயா வணக்கம் ஏன்னு வாங்க. நம்ம பார்க்கும்போது என்ன சார் பாபு சார் அவன் சொல்றதே ஒரு மாதிரி இருக்கும். ஒருவேளை என்ன அவன் நக்கல் விடுறாங்களா, இல்ல இந்தாலும் இதை பத்தியே பேசுறாரு, ஒரு ஆள் இந்தாலே இப்படி இருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணமா அப்படின்றது எனக்கு தெரியல. அல்ல அவன் கேட்கும்போதுமா நான் வந்து பேசுறா சரியா வருவாமா அப்படின்னு. இல்லைங்க நீங்க வந்து பேசுங்க, ராகுவை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்தேன். அது பொதுவா நான் நிறைய இப்போ சமீப காலமாக நிறைய ஜோதிட மேடைகளுக்கு போறதில்லை, ஜோதிட கருத்தரங்களுக்கு போறதில்லை, நிறைய ரிசர்ச் ஓரியன்டா நிறைய விஷயங்களை எடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது ஜோதிடம் பொய் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ இந்த மேடையை அதுக்கு சேலஞ்ச் பண்றேன். அவங்க என்ன கேட்கறாங்களோ எழுதி கொடுத்துட்றேன். நான் ஜோதிடம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அவங்க என்ன கேட்கறாங்களோ ஸ்பாட்ல கொடுக்கலாம். வர சொல்லுங்க. போன டைம் மூந்தன் முரளி பேசுற ஸ்டேஜ்ல கூட சொன்னேன், யார் வேணாலும் சொல்லுங்க, ஜோசியம் பொய்ன்னு ஒரு ஆள் சொல்றாரா வர சொல்லுங்க, நம்ம பேசுவோம். என் நம்பரை கொடுங்கயா, ஒண்ணு வேணாம், என் நம்பரை கொடுங்க, கூப்பிட சொல்லுங்க. சாயந்தரம் அவர் நம்ம கிட்ட ஜாதகம் பார்ப்பாரு. அவ்வளோ விஷயங்களை வந்து தேடி எடுத்து வச்சிருக்கோம். அதாவது அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய அறிவு சிந்தனைகள், பரிணாம வளர்ச்சி, இதை பேஸ் பண்ணி சூட்சுமங்கள் தெரிந்தவர்களோ அல்லது ரகசியங்கள் புரிந்தவர்களோ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை உதைத்து அன்றைய காலகட்டத்தினுடைய மனிதர்களுக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய அறிவின் பால்ல என்ன ஃபீடு பண்ண முடியுமோ அதை ஃபீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்மளும் அதையே படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப சூரியனை வந்து ஒரு 160 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த காரகங்கள் இப்ப இல்ல. ஐயாவே சொல்றாரு, 8ஆம் பாவம் விருச்சிகம், துலாத்துக்கு 2 என்ன சொன்னார், ஷேர் மார்க்கெட்டுக்கு போக சொல்லுங்க. ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் எங்க இருந்து 160 வருஷத்துக்கு முன்னாடி? 8ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் மாறுகிறதா இல்லையா? 12ஆம் இடம் அயன சயன போகம்னு சொல்லிட்டாங்க. இந்த அயன சயன போகம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம மொபைல்ல பாக்குறோமா? அன்னைக்கு பேசுவதற்கே ஒரு யோசித்த ஒரு விஷயம், மறைபொருளாக இருந்த விஷயம், 12ஆம் பாவமாகவே இருந்த விஷயம் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்துச்சு எல்லாம் இல்லையா? இப்ப காரகங்கள் மாறுகிறது. ஒட்டுமொத்த சூரிய குடும்பமும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் முக்கியம். இன்னைக்கு காலையில கூட என்னுடைய இன்னொரு நண்பர் போன் பண்ணியிருந்தாரு, இதெல்லாம் விட்டாங்க, இப்ப சனியை தாண்டி போயிட்டாங்க, நெப்டியூன் புளூட்டோக்கு போயிட்டாங்க. புளூட்டோ வந்து 16 வருஷம் பயிற்சி, இப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அப்படின்னா, அப்பயோ புளூட்டோ வந்து மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை சொல்றாரு. இந்த புளூட்டோ வந்து மகரத்துல இருந்த போது, புளூட்டோத்துடன் சனி சேர்ந்த போது கொரோனா வந்தது அப்படின்னு அவர் ஒரு கணக்கம் எடுக்கிறார். ஆனா நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஃபேன் காத்து எவ்வளவு தூரம் நம்மளுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். அங்க ஓடுற ஃபேன் என்ன எஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது, காத்து வராது. ஸோ அதுபோல நம் ஆட்கள் எடுத்த விஷயம் வந்து சனியினுடைய கடைசி வட்ட பாதை வரை பூமியை ஏதோ செய்யும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் பூமிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இதுவே இங்கிருந்து சனிக்கு ராக்கெட் அனுப்புறான், 680 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது அந்த ராக்கெட். 4.5 வருஷம் கழிச்சு எங்கடா போய் சேருதுன்னா, மாந்தியை தொடுது, டைட்டானிக் போய் தொடுது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் டிராவல் போன உள்ள சனிக்கு வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இருந்து 650 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு டிராவல் பண்ணா மறுபடியும் ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் சனியை தொடும். அப்போ இங்க இருந்து சனி என்னமா கம்பி கட்டுறாங்க பாத்தீங்களா சனி பயிற்சிக்கு. அதுவும் எனக்கு நான் இன்னைக்கு 16வது சொன்னோன்னா எனக்கு என்ன கடகத்தை பத்தி சொல்றாங்களே, ஒருவேளை நம்ம ராசி தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் பாலா கிட்ட கேட்டா, இல்ல சார் அது 16வது ராசி
16வது ராசியா? ஒருவேளை ஏற்கனவே இந்த கடகத்தை பத்தி கட்டுற கம்பி தாங்க முடியல. நீங்க ரீல்ஸ் எடுங்க, என் முண்டாட்டியே போய் எனக்கு நீ அடுத்த வருஷம் பெரிய ஆள் ஆயிடுவேமா, பெரிய பெரிய பணமா வருமாமா, கோடீஸ்வரனா வருமாமா. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், போன 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படிதானே இருந்தது, நடு ரோட்ல திருப்பூர்ல சுத்த விட்டாங்களே நம்மள அப்படின்னு கூட நினைச்சிட்டேன். அதுல கடகத்தை பத்தி இன்னைக்கு இந்த அம்மா சொன்னாங்க நீ கடகம் அப்படி. சரி பரவாயில்ல, நம்ம ராசியில தான் பேசுறோம். இப்போ இந்த இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் இருக்குதுல்ல, இதுல இன்னொரு காமெடியான விஷயம் சொல்றேன் பாருங்களேன். உண்மையாலுமே இந்த யூடியூப் எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் சிரிப்பாங்க கண்டிப்பா. எதுக்குமா கோயிலுக்கு போவோம், எது கோயிலுக்கு போவோம், எல்லா யூடியூப் எல்லா ஆளுங்க சொல்லுங்க, எது கோயிலுக்கு போவோம்? சாமி கும்பிடுறது. ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும், ஏதோ ஒரு வேண்டுதல், குழந்தை படிக்கணும், எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், இல்லை எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், உடம்பு சரியில்லா இருக்கும், எல்லாம் இருக்கணும். நவகிரக கோயிலுக்கு எவனாவது வேண்டுதலுக்கு போறாங்கன்னா, அதுலயும் எங்கால இருக்கான் பாருங்க ராகு கிட்ட, தயவு செய்து இதை செஞ்சிடாதன்னுவான். அதுக்குதான் கோயிலுக்கே போறா, கேட்டு போறாங்க கோயிலுக்கு. கொடுக்காதன்னு சொல்ற கோயில் ஒரே கோயில் ராகுஸ்தலம் மட்டும்தான். இதை செஞ்சிடாத தயவு செய்து. பயங்கர கடுப்பு. ஐயோ 4:30 மணிக்கு சாயந்தரம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போனீங்கன்னா அந்த நாகநாத சாமிக்கு அர்ச்சனை, பால் ப்ளூ கலரா மாறுன்னு. ஆனா அது எவ்வளவு கூட்டம் இருக்குன்னா, சிவன் கோயில்ல கூட அவ்வளவு கூட்டம் இருக்காது. முன்னாடி நாகநாத சாமி இருக்கிறாரு, அங்க அவ்வளவு கூட்டம் இருக்காது, அங்கதான் பயங்கரமான கூட்டம், ஸ்பெஷல் டிக்கெட் எல்லாம் போடுவாங்க. அப்ப நான் யோசிச்சேன், ஏன்டா சிவனோட ராகு மோசமானவனா இவ்வளவு கூட்டம் வராங்க, அதுவும் இதை செஞ்சிடாதுன்னு கெஞ்சிராங்க தயவு செய்து செஞ்சிடாத, தயவு செய்து செஞ்சிடாத, அவ்வளவு மோசமானவரா அப்படின்னா நவகிரகங்களுக்குள் ஒன்றாக எடுத்துறாரு. ஐயா என்ன சொன்னாரு, ஒரு ஜாதகத்தை பார்க்கிற பொழுது நவகிரகங்கள் தான் பேசுதுன்றாரு, ராகு பேசாதா? உண்மையா கணக்கு. அப்புறம் இந்த யூடியூபை திறந்து ராகுன்ன உடனே வீட்டுல இருக்கிற பொம்பளையில இருந்து வெளியில போற 72 வயசு ஒருத்தருக்கு அவரு கூப்பிட்டு, ஐயா எனக்கு ராகு பேச வருதுங்கயா, என்னங்கய்யா நடக்கும்? ஏன் பயந்துக்கிறீங்க? 72 வயசுல என்ன நடந்தான்னா, ஐயா அதுவும் சுகம் தானே, நல்லது நடந்தா ஏன் கோச்சுக்கிறீங்க? 74 வயசுல. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ராகுன்னு சொன்ன உடனே ஆகாத போதி, ரொம்ப டீசெண்டா சொல்லிடலாம், ஆகாத போகாத விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான். எதெல்லாம் நீ செய்யக்கூடாதோ அதுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். அல்ல அவர் வந்துட்டாருன்னா பிரச்சனை. அதே ஜோசியத்தில் இன்னொன்னு சொல்லிடலாம், ஒரு சொன்னார் பாருங்க, ராகு ஈரடியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு பாபு கேளுங்க, எல்லாம் நம்ம கிட்ட வந்துட போறாங்க. அப்படிலாம் இல்ல. மாறுபட்ட கருத்தை, முரண்பாடான விஷயங்களை, புதைந்திருக்கக்கூடிய, யாரும் உணராத, யாரும் தொட முடியாத, யாரும் செல்ல முடியாத அங்கு இருக்கக்கூடிய ரகசியங்களை கொண்டு வருவதென்றார். இவங்களுக்கு தெரியல. இந்த ராகு பத்தி சொன்ன உடனே பயம். நானும் பேசிட்டே இருக்கிறேன் 13 வருஷமா, எல்லா ஜோசிய மீட்டிங்லயும் பேசுறேன், என்னோட யூடியூப் சேனல்ல பேசுறேன், எல்லாத்துலயும் பேசுறேன். ராகு ரொம்ப ரொம்ப நல்லவன்டா, ராகு மாதிரி ஒரு ஆள் உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்றேன். இவர் எப்ப பார்த்தாலும் இதுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இன்னும் திரிசாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, விஜய் படம் வந்தா நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி ராகு, இவர் எப்ப பார்த்தாலும் ராகு பத்தி பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ உதாரணங்கள் கொடுத்துட்டேன், எத்தனையோ நான் பார்த்த ஜாதகங்கள் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு பயம் இருக்குது, நல்லா பாருங்க. இந்த துர்க்கை கோயிலுக்கு போறாங்கல்ல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10:12 ஒரு பொம்பளையும் கூப்பிட்டு கேளுங்க, ஏமா நீ துர்க்கைக்கு விளக்கு போட வந்தியா? இல்லைங்க எங்க வீட்டுக்காருக்கு ராகு பேசுங்க. எனக்கு ராகு பேசுங்க. அப்படி பயந்துதான் கோயிலுக்கு வர, துர்க்கை அம்மன்கிட்ட அருள் வாங்குறதுக்கு வரல, அதானே? ஆக மொத்தத்துல இவங்க பயப்படுற அளவுக்கு ராகு பண்ணிட்டாங்க. ஆனா இந்த உலகம் இன்றைக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்குது. அதுவும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா தெரிஞ்சதுன்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க எவனும். என்ன விஷயம்னா, சித்தர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. எவ்வளவு நேரம் பேசலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. சித்தர்கள்
அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். சித்தர் கோயிலுக்கு போனோம், ஜீவசமாதி போனோம். இவனுக்கு சித்தர்னா என்னன்னு தெரியாது, ஜீவசமாதினா என்னன்னு தெரியாது, ஆனா போனோம். அப்படின்னா சித்தர் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையாலுமே சொன்னா பயந்துருவீங்க. சித்தனுடைய நிலைமை ஒண்ணுமே தெரியாது. உணவுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு தப்பா எடுத்துக்க வேண்டாமா, சரியா புரியணும்னு சொல்றாங்க. உணவுனா என்னன்னு தெரியும் சொல்லியிருக்காங்க. மலம்னா என்னன்னு தெரியும்ல? இந்த ரெண்டையும் ஒரு இலையில வச்சோம்னா ரெண்டையும் சாப்பிடுவான் சித்தன். என்ன காரணம்னா, வாழுகிற வாழ்க்கையினுடைய அனைத்து பதிவுகளும் உள் இறங்கித்தான் அவங்க வாழ்க்கை நடத்துது. உங்களை கூட்டு போய் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல இறக்கி விட்டாச்சு, சரிங்களா? இன்னைக்கு வியாழக்கிழமை உங்க வீட்டுல மெனு வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறது. எங்க வைப்பீங்க வெண்டைக்காய் குழம்பு? சொல்லுங்க. ஊர் தெரியாது, மொழி தெரியாது, எந்த பக்கம் போகணும்னு தெரியாது, யாரை பார்க்கணும்னு தெரியாது இல்லையா? இந்த நிலையில் இருந்தால் அவன் சித்தன். உங்களுக்கு எந்த பதிவு இருக்க கூடாது. கரூருக்கு போனோம்னா எங்க சித்தி கூப்பிடு, எங்க அத்தை கூப்பிடு, அங்க எங்க எந்த பஸ் வரும், எந்த ஸ்டேஷன் எல்லாம் கேட்டுக்கிறீங்க. உங்களை எட்டு போய் மகாராஷ்டிரால ஒரு கிராமத்தில் விட்டா யாருமே தெரியல, இறக்கி விட்டாங்க. உங்களை என்ன பண்ணுவீங்க? செய்தான் செய், நமக்கு அப்படிதான் செய்யும். சார் எனக்கு ஒரு பெரிய காமெடியான விஷயம், எந்த ஏடிஎம்ல என்னால பணம் எடுக்க முடியாது. உண்மையாலுமேதான், உண்மையாலுமேங்கம்மா. பாருங்க, 6-7 கார்டு வச்சிருப்பேன், ஒரு கார்டா எடுத்து எடுத்து போடுவேன், எதுலயும் பணம் வராது. அதனால நான் ஏடிஎம் போறது இல்லை, குடி கொண்டுருவாங்க. ஒண்ணு இல்லம்மா, ஈஸியான விஷயம். ராகுவை டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே ஈஸி. நம்ம அதோட ஃபாஸ்டா தானே உதைக்கணும். முடியுமா நம்மளால? ஏன் முடியலன்னா, முடியும். ஏன் முடியலன்னா, நம்மளுடைய பதிவுகள் கை வலிக்கும், கால் வலிக்கும், தசை பிடிச்சிக்கும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சொல்லி கொடுத்த பதிவுகள் எந்த அளவுக்கு உங்க மண்டைக்குள்ள இருக்கோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. பதிவுகள்ல இருந்து நீங்க வெளியே வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இல்லை. இன்னொரு ட்ரெண்டிங், ஏதாவது பிரச்சனைனா தியானம் பண்ணுங்க. எதுக்கு தியானம் பண்ணுங்க? தியானம்னா என்ன அப்படின்னா, தியானம் பண்ண பண்ண உங்களுடைய பழைய பதிவுகள் எல்லாம் எரேஸ் ஆகும். என்னமோ சொல்றாங்க இல்லையா, நிறைய சொல்றாங்க, மனசு கண்ணை மூடிக்குங்க, அமைதியா உட்காந்துக்குங்க அப்படின்னு. இந்த பெரிய கூத்து என்னையா, சிவன் கோயில்ல ருத்ரன் கோயில்ல உட்காந்து ஒருத்தன் தியானம் பண்றான். ருத்ரன் கோயில்ல உட்காந்து எப்படி தியானம் பண்ண முடியும்னு எனக்கே புரியல. அவரே ஆடுறவரு, அவரை போய் அடக்குனா புரியல. அதெல்லாம் ஒரு கான்செப்ட். இந்த நமச்சிவாயால நான் மாசிவாயா, ருத்ரன், அர்த்தநாரி, நடராஜா, காலபைரவா, சதாசிவா, இந்த 5 நிலைப்பாடுகள். இந்த 5 நிலைப்பாடுகள் தான் நம்மளுக்கு திரிகோணங்கள்லாம் வரும். சரி, அது சப்ஜெக்ட் டிவியேட் ஆயிடும். ஆனா இந்த நினைவுகளற்ற ஒரு தன்மை, பதிவுகளற்ற ஒரு தன்மை, எந்த விஷயமும் என்னை நெருங்க முடியாத நிலைப்பாடு. நான் பொன்னையாவை பாக்குறேன், இவரு பொன்னையாவா தெரியுது, எனக்கு எப்படி தெரியும் ஒரு முறையும்? இது மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இல்ல. உங்க கணவரை பார்க்கிறீங்க, மனைவியை பார்க்கிறீங்க, அவங்கதான் உங்க கணவர், அவங்கதான் உங்க மனைவின்றது தெரியுமா? ஆனால் தெரியாம காலங்கள் ஒன்று உண்டு. ஷார்ட் டைம் மெமரின்றாங்க, பிரெயின்ல அடிபட்டா மறந்துடுதுன்றாங்க இல்லையா? அப்போ உங்களுடைய பதிவுகள் ரீகலெக்ட் ஆகல.
நான் பொன்னையாவை பார்த்ததிலிருந்து இதுவரை நான் பொன்னையாவை பார்க்கிற வரை அவருடைய பதிவுகள் என் மண்டையில இருக்கு. அதனால அவர்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எது சொன்னா அவரோட நான் கோயின்சைட் ஆகுவேன், இதெல்லாம் பதிவு இல்லைங்களா? இப்ப அவர் கூட உட்காந்து என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட உட்காந்து பேசுற மாதிரி அவரோட உட்காந்து பேச முடியுமா? பேச முடியும். அப்ப வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப கேர்ள் ஃபிரெண்ட்னா என்னன்னு ஒரு தன்மை இருக்கு, அது பதிவு. பொன்னையானா என்னன்னு ஒரு தன்மை இருக்கு, அது பதிவு. அப்ப இந்த பதிவுகள்ல எப்படி இருக்கோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுடைய வாழ்க்கை. அப்ப பதிவுகள் இல்லைன்னா உங்களுடைய இல்லை. இதோட இன்னொரு கொடூரமான ஒரு விஷயம், நீங்க எல்லாம் வாழ்றீங்கல்ல லைஃப், எல்லாம் மெமரி கிமரி என்னென்ன மோட்டிவேஷன் அது இதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுல இருக்கு தெரியுமா? எதுல இருக்குன்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்க பேர்ல எல்லாத்தையும் ஒட்ட வச்சிருக்காங்க. டெப்தா திங்க் பண்ணி பாருங்க. நிர்மலான்ற பேரை காளீஸ்வரின்ற பேரை உருவியாச்சுன்னா, காளீஸ்வரின்ற பேரை எடுத்தாச்சு, நாலுல இருந்து காளீஸ்வரிக்கு பேர் வந்து சகுந்தலான்னு வச்சிருவோம். இப்ப சகுந்தலா ஜோதிடரா காளீஸ்வரி ஜோதிடரா? தெரியாது. காளீஸ்வரி தான் இன்னாருக்கு பெண், இன்னாருக்கு குழந்தை, இன்னாருக்கு தங்கை, இன்னாருக்கு அக்கா, இன்னாருக்கு மனைவி, இன்னாருக்கு அம்மா. காளீஸ்வரி போயாச்சு. இப்ப யாரு? இந்த நிலைப்பாட்டினுடைய உச்சம் தான் சித்தன். கடுப்பா வருது எனக்கு. ஜோதிட சித்தன் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த ஸ்டேஜ்ல நானும் இவரு நானும் வேற போய் உட்கார்ந்துக்கிறோம். சித்தனாவே மறந்து போச்சு. அவனுக்கு அப்புறம் ஜோசியம் வரும். ஜோதிடத்திற்கு அப்பால் போயாச்சு. ஜோதிடம் என்பது என்ன? ஜோதிடம் எதனால் அறியப்படுகிறது? ஜோதிடம் எப்படி புரியும் தெரியுமா? இருக்காது. ஜோசியம் படிக்கிறாங்க, ஓகே, அது ஓகே. ஐயா சொன்ன மாதிரி நிறைய பாவங்கள், காரகங்கள், ஆதிபத்தியம், அது இது, அதுல இருந்தால் இதுல இருந்தால் எல்லாம் கரெக்ட். இது எங்க உற்பத்தி ஆகுது? சிம்பிளான விஷயம். கண்ணை மூடிக்குங்க, ஜோசியம் வேலை செய்தான்னு பார்ப்போம். 10 நாள் உங்க கண்ணை க்ளோஸ் பண்ணியாச்சு. இவனுக்காக ராகதேசம் நடக்குது ஏதாவது தெரியுமா? சீரியஸான விஷயமா? விளையாட்டு இல்ல. கண்ணை கட்டிங்க சார், ஆபரேஷன் பண்ணி 1 மாசம் கட்டுங்க கண்ணு. அஷ்டம சனி வேலை செய்தான்னு பாப்பா அவனுக்கு. நீ கண்ணை கட்டினதான் உனக்கு அஷ்டம சனின்னு வாங்க. அதல் காட்சி கொஞ்சம் டெப்தா பாத்தீங்கன்னா அந்த விவரங்கள் புரியும். காட்சி, நீங்க ஒரு விஷயத்தை பாக்குறீங்க, அந்த காட்சி ஒரு முறையும் பதிவாகிக் கொண்டே இருக்கிறது உங்களுக்கு மண்டையில. இந்த காட்சி அற்ற ஒரு நிலை. ஒரு குரூப்ல கேட்டேன், எந்த கண்ணு தெரியாதவனுக்காவது யாராவது ஜோசியம் பார்த்த ஒரு ஜோசியரை சொல்லுங்க பாப்போம். நான் அவனுக்கு எதுக்கு ஜோசியம்? அவனுக்கு எதுவுமே தெரியாத. நான் தவறாக பேசல அவங்கள. நான் ஜோசியத்தை அந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான் பேசுறேன். நான் கண்ணு தெரியாதவர்களை பத்தி தப்பா பேசல, அந்த சப்ஜெக்ட்ல இருந்து பேசுறேன். இது என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப கண்ணு தெரியாதவங்களுக்கு யாராவது ஜோசியம் பார்த்திருக்கீங்களா? ஜோசியம் பார்க்கணும் தேவை இருக்கிறதா? இல்ல. 2000 ரூபாய் நோட்டுனா தான் நம்ம அப்படின்னுவோம். அவனுக்கு 2000 ரூபாயா இருந்தாருன்னா 2 ரூபாயா இருந்தான்னா எல்லாமே ஒண்ணுதானே. டிவி எப்படி இருந்தான்னா 72 இன்ச் டிவி சோனி 4.25 லட்சம் ரூபாய் துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தேன். எல்லா கதையும் சொன்னா அவன் அப்படியே உட்கார்ந்து இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. சரிதானே? 52 பவுன் இந்த செயின், ஒரே செயின், சிங்கிள் டாலர். இந்த அம்மா ஊரெல்லாம் போய் காமிச்சிட்டு வருது. ஒரு அம்மா கிட்ட வந்து காமிக்குது. அந்த அம்மாக்கு 52 பவுனா இருந்தாலும் 520 பவுனா இருந்தாலும் தெரியாது. ஆக இந்த காட்சி பிம்பங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை. காட்சி பிம்பங்கள்ல இருந்து நீங்க மாறுபடுகிற பொழுது வாழ்க்கையிலிருந்து தள்ளி போகிறீங்க. அந்த தள்ளி போகக்கூடிய நிலைப்பாட்டை ஏதுமற்ற சித்தன் வைத்திருப்பான். அதனாலதான் சித்தர்கள்கிட்ட போக சொல்றது. ஜீவ சமாதி அது முடிச்சுட்டு நம்ம ராகுக்குள்ள போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் சொன்னாதான் தெரியும். ஜீவ சமாதி அப்படின்னா என்னன்னு தெரியாது. செத்தவனை போச்சதெல்லாம் ஜீவசமாதின்றாங்க. அது இல்ல ஜீவசமாதி. ஜீவசமாதி ஏதுமற்ற நிலை இருக்கு இல்லையா? அந்த ஏதுமற்ற நிலையை ஜீவனாக்கி ஸ்தம்பமாக்கி அங்கு நிறுத்தி வச்சுட்டு உடலை விட்டுருவான். உடல் போச்ச இடம்லாம் ஜீவசமாதி இல்லை.
சித்தர்களுக்கெல்லாம் தீன்னு சொல்லுவாங்க. சித்தர்களுக்கெல்லாம் சித்தத்துவத்தை வழங்கக்கூடிய ஒரு இடத்தை ஐயா எனக்கு அறிமுகப்படுத்தணும். அவருக்கே தெரியாது. இப்போ கசனப்பட்டி சித்தர்களுக்கெல்லாம் சித்தத்துவத்தை வழங்கக்கூடிய தன்மை அவர் யாருன்னே யாருக்கு தெரியும். இங்கதான் இருக்கு, ஒட்டச்சத்திரம் பக்கத்துல. முடிஞ்சால ஒரு டைம் வாய்ப்பு கிடைத்தா போயிட்டு வாங்க. ஜோதிடம் பார்க்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு இடம் கசனப்பட்டி. அதான் தீன். அவர் யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க அவருக்கு பிரசாதம் என்ன தெரியுங்களா? என்னங்க அவருக்கு பிரசாதம் சிகரெட் போய் பத்த வச்சு விளக்குல ஏத்தி பத்த வைப்பான். பாத்தீங்கன்னா அந்த பித்தளை சில சிகரெட் பிடிக்கும். இன்னும் இதான் ஜீவனை நிறுத்தி வைத்து செல்லுதல். செத்தவன் பிறந்ததுலாம் போய் அங்க சாமி கும்பிடுறது பிரயோஜனமே கிடையாது. நீங்க அங்க போகிற பொழுது அங்க ஒரு ஏதுமற்ற தன்மை, நான் சொன்ன பதிவற்ற தன்மை, நில்னஸ் இருக்கும். அங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க அது உள்ள கிராஸ் ஆகி வெளில வரும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகளோ, பிரச்சனைன்றது என்ன, நீங்க ஒண்ணு நினைச்சீங்க அது வேற விதமா நடந்தது, அதான பிரச்சனை. அப்போ உங்களை சரியா நினைக்க வைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்ப அனாலிட்டிக்கல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இது ஒரு பெரிய எங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கும். ஜோசியம்ன்றத காமெடி ஆகிட்டாங்க. இன்னைக்கு எப்படி ஆகிட்டாங்கன்னா, ஜோதிடம்னா என்ன, இப்ப நாங்களுமே அதுக்கெல்லாம் மாறிட்டு இருக்கிறோம். வழி இல்லை. ஜோதிடம்னா என்ன, கார் வாங்குவனா, பணம் வருமா, அது சீக்கிரமா வருமா, 2 மாசத்துக்குள்ள வருமா, அப்புறமா வீடு கட்டுவனா, என் பையன் ஃபாரினுக்கு போவானா, நான் போய் ஃபாரின்ல செட்டில் ஆவனா, எனக்கு 100 பவுன் நகை கிடைக்குமா, இது இப்படி ஆக்கிட்டாங்க ஜோசி. இதுக்கெல்லாம் பதில் சொன்னா ஜோசியம். ஜோதிடத்தினுடைய நிலைப்பாடு ஐயா சொன்னாங்க பாருங்க, பிரமாதமா சொன்னாங்க. நான் யார் என்ற நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிடம். ஜோசியம் பார்த்த உடனே இவனுங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஜோசியம் பார்த்தாச்சு அதனால நம்ம கோடீஸ்வரன். உன்னை செஞ்சது உன்னோட அப்பா அம்மா. தந்தையினுடைய அணுவிலிருந்தும் தாயினுடைய கருமுட்டையிலிருந்தும் இணைந்து பிறந்து 2 சதை கோலங்கள் உன்னை உருவாக்கி உன்னை சதை கோலமாக்கி நிறுத்துகிறது. எந்த ஜோசினாலே உன்னை மாத்த முடியும்? சொல்லுங்க பாப்போம். இதுக்காது ஜோசியம்னா இப்ப பிரச்சனை அப்படிதான் ஆகி போச்சு. கடகராசி 234 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பயிற்சியாகும் சனின்றாங்க. அப்படின்னு ஒண்ணு, ஐயோ இது ஏதோ வேற விஷயம் எடுக்கிறது. 234 வருஷம் கழிச்சு போறாரு சனி அங்க. யூடியூப் வேற சிரிக்கிறாரு. அப்படின்னு ஒண்ணு வேற ஏதோ வாட்டு தெரியுது, மிரண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ராகு இல்ல. இப்ப நான் சொன்னதெல்லாம் ராகு. ஆனா இதெல்லாம் ராகு இல்ல. பாபு வந்தா மட்டும்தான் ராகு பிரச்சனை. அவன் பாக்குறதே நம்மள யோசனை பண்ணி போவான். தண்ணி போடுவார் அவரு, ஆள் வேற ஹைட்டா இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறான். சிகரெட் வேணா குடிப்பண்டா அப்படி யோசிக்கிறான். நம்மள பாக்க. ஆனால் ராகுவுக்கு 2 நிலைப்பாடு. என்ன சொன்னா, எதுக்கு இந்த சித்தர்களை பத்தி சொன்னா, ராகுவினுடைய பாதம் தொடாமல் சித்தத்துவத்தில் பயணிப்பது என்பதே இயலாது. சித்தத்தினுடைய உச்சம் ராகு. எந்த சித்தர் வேணா எடுத்துங்க, ராகுவினுடைய சாரம் வாங்காமல் சித்தனாகவே முடியாது. ராகுக்கு 2 விதமான தன்மைகள் உண்டு. நேத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் ஏதோ போன ஜாதகம் பார்த்து ராகு தசை நடக்குது, பாருங்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. அப்புறம் பார்த்துட்டு அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு கேள்வி, இங்க யூஎஸ்ல இருந்து பேசு, சின்சினாட்டில எங்க இருந்தோ யூஎஸ்ல இருந்து ஒரு ஜூஸ் அலிக்கு வேணேதான் சொன்னேன். அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லுதுன்னு, ஒரு ஜூஸோட அலிக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். இம்மிடியட்டா அந்த பொண்ணு சொல்லு, ஜூஸ்ல எது சார் அலி? யூதர்களில் அலி என்ற பிறப்பே இல்லை. சரிங்களா? யூதரில் அலி என்ற பிறப்பே இல்லை.
அங்க மூணாவது ஜெண்டரே கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டரே கிடையாது. அது நேர்த்தியான ராகு. ஒரு எப்படி சொல்றது, ஒரு யூத பெண்ணின் வயிற்றில் யூத ஆணியினுடைய அணுதான் கருப்பு இருக்கும், வேற யாரையும் சேர்க்க மாட்டான், ஜூஸ் மட்டும். 72 நோபல் பரிசுகள் வாங்கிய ஒரே இனம். இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரிசிட்டில இருந்து மைக்ல இருந்து எல்லாமே ஜூஸ் தான் கண்டுபிடிச்சான். காரணம் என்ன? ராகு. அவனுடைய ஃபுட் என்ன? நீங்க அனுமாருக்கு என்ன படைக்கிறீங்களோ அதான் அவன் சாப்பிடுறான். பாலக்கு, பன்னீர், புரோட்டீன். அங்கு கலப்பினங்கள் இல்லை. நாம் வாய்கழியே பேசிக்கலாம் 159. அந்த 159 ப்ராப்பரா ஃபாலோ பண்றவன் ஜூஸ் தான், வேற யாரும் கிடையாது. மிக நேர்த்தியான ஒரு சரியான, அதான் சொன்ன பாருங்க, பொதிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு ரகசியத்தை வெளிக்கொண்டு வருவன்றாக. ராகு நட்சத்திரம் 52 63 நாயன்மார்கள்ல நீங்க கணக்கு பண்ணி பாத்துங்க. ஏதாவது ஒரு கோயில்ல போய் பாத்தீங்கன்னா எத்தனை நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்துல இருக்கிறாங்கன்னு. அப்ப அவங்க பூரா தண்ணி போட்டவங்களா இல்லையா? இப்ப ராகு நட்சத்திரத்துல பிறந்தா என்ன ஆகும்? ராகு தசை நடக்குமா? அப்ப அவன் என்ன தண்ணி போட்டானா? இல்ல பிற பெண்கள் தொடர்பா? கள்ளக்கடத்தல் பண்ணானா? சாராய வித்தானா? இல்ல. அப்ப நீ ஏன் மறுபடியும் எல்லாருக்கும் பயமுறுத்திட்டே இருக்கிற? அவன் ராகு வர்றதுக்கு முன்னாடி அவன் பயந்துக்கிறான். சார் செவ்வாய் தசை தான் நடக்குது. சரியா? செவ்வாய் இப்பதான் குரு ஆரம்பிச்சிருக்குது. இல்ல சார் இனிமேல் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ராகு வருது, வரட்டும். என்ன பிரச்சனை? ராகு போல் மிகச்சிறந்த ஒரு ஞானவான். இவங்க போகக்காரகன்னு சொல்றாங்க, நான் மோட்சக்காரகன்னு அவன் தான் சொல்றேன். ராகுவினுடைய பாதம் தொடாமல் ஆன்மீக பாதையில் உங்களால் பயணம் போவதே இருக்காது. ஆனால் அந்த ராகு யாருடன் இணைகிறான்? ராகுவினுடைய வல்லமை மிகப்பெரியது. அது சாதாரணமா நீங்க கொண்டு போயிட்டே இருக்க முடியாது. எந்த கிரகத்துடன் ராகு இணைகிறதோ, ராகுவினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இணைந்திருக்கிறதோ, ராகுவை எந்த கிரகங்கள் பார்க்கிறதோ, ராகுவுடன் எந்த கிரகங்கள் இணைகிறதோ எல்லாம் ராகுவோட கண்ட்ரோல். ராகுவை மீறி உங்களால செய்ய முடியாது. அப்ப யார் பெரிய ஆளு? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஆளை வச்சுட்டு பயமுறுத்திட்டு இருக்கிறீங்க ஊர்ல? இது பேச ஆரம்பிச்சு இந்த ஒரு பட்டம் ஒண்ணு கொடுத்தாங்க பாருங்க எனக்கு. அதான் மிக கொடுமையான பட்டம், ராகுவின் காதலன். சாய்குமார் கேதுவின் காதலன், காயத்ரி சங்கர். ராகுவின் காதலன் கொடுத்த உடனே இவர் ஏதோ நம்மளை ராகுல இருந்து காப்பாத்திடுவாரு. நான் ராகுவை பத்தி பேசுறேன், பாசிட்டிவான விஷயங்களை பேசுறேன். இப்ப ஜூஸ் பத்தி சொன்னேன், பாசிட்டிவ், 100% பாசிட்டிவ், ஹைலி நாலேஜபிள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய, உலக அரங்கில் இருக்கக்கூடிய பொருளாதாரமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், அறிவியலாகட்டும் எல்லாத்திலும் முன்னணியில் இருப்பவர்கள் ராகுவின் புத்திரர்கள். அவங்க தான் 3 மதங்கள் தோன்றிய இடம். ராகுவோட சென்டர் பாயிண்ட் ஜெருசலேம். ஜூஸ் மதம் தோன்றியது, யூத மதம் தோன்றியது அங்கதான், இஸ்லாமிய மதம் தோன்றியது அங்கதான், கிறிஸ்துவ மதம் தோன்றியதும் அங்கதான். அதுதான் அந்த சென்டர் பாயிண்ட்ல போய் நிக்கிறேன். இதான் ராகுவா? இதான் ராகு. சரி, மண்ணை ஏறா கொஞ்சம் கையில. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்கள். எல்லா கிரகக்கும் கும்பலகணத்துக்கு எவ்வளவு விஷயம் சொன்னார். சனி 2ல சனி இருந்தா இவர் சொன்ன பாசிட்டிவோட நான் ஒரு நெகட்டிவ் சொல்றேன், குடும்பத்துக்குள்ள உட்காரவே மாட்டான். அது காலபுருஷனுக்கு எத்தனை வேணா இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள உட்காருவானா? உட்கார மாட்டான். பொண்டாட்டிக்கு 2ல சனி இருந்தா இவனால் நிம்மதியா இருக்க முடியாது. புருஷனுக்கு 2ல சனி இருந்தா அவளால் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா பேசுற பேச்சு அப்படிதான் இருக்கும். ஏங்க நீங்க சாம்பார்னா உன்னை கார குழம்பு வச்சு சொன்னேன் அப்படின்னு வில்லங்கத்தை இழுக்கிறது. இப்ப சனி பிரச்சனை இல்லையா? குரு இயற்கை சுபர் இல்லையாமா? இயற்கை சுபர்.
நல்லதானே பண்ணும். சிம்ம லக்னத்துக்கு குரு மீனத்தில் ஆட்சி பெற்று தசை நடத்தினான்னா சட்டை கூட நிக்காது. அவரு தப்பு பண்ணுங்க. சுக்கிரனை நான் சொன்ன உடனே நீங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சுக்கிரன் ஏதோ ஒரு பாவத்தில் கெட்டு திசை நடத்துகிறார், பேரிடுவானா? அவனுக்கு இல்லாத பெண்கள் சவகாசம் வருமா? அவனுக்கு இல்லாத ஆடம்பரம் வருமா? சும்மா கடன் வாங்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல செலவு பண்றவங்க அவனுங்கெல்லாம் வட்டிக்கு 10 ரூபா வட்டிக்கு தண்டலுக்கு வாங்கிட்டு போய் செலவு பண்ணுவாங்க. அவன் உருப்பிட்டானா? சுக்கிரன். புதன் யோசிக்கிறதுக்கெல்லாம் காரணம் புதன். புதன் மட்டும் கெட்டுட்டான்னு வச்சுக்கங்க. புதன் ஒரு ஆளு கெட்டுட்டான்னா அறிவியலி, சிந்திக்க செயலற்றவன். எல்லா கிரகத்துக்கும் நம்மகிட்டயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு, அதே போல ராகுவுக்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ராகுவை பாசிட்டிவா கொண்டு போங்க. ராகு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்ற கிரகம், சுக்கிரனை ஜெயிக்கக்கூடிய கிரகம், சூரியனை ஜெயிக்கக்கூடிய கிரகம், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிரகம். அதான் சொல்லிட்டேனே ஒரே வார்த்தையில. அது யாருடன் இணைகிறதோ ராகு, ராகுவின் நட்சத்திரத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஏறி நிற்கிறதோ, ராகுவை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கிறதோ, இது ராகுவை மீறி செயல்பட முடியாது. ராகுவினுடைய செயல்பாட்டில் வேணா அந்த கிரகங்கள்லாம் இருக்கும், ஆனா டாமினேட்டட் வந்து ராகு தான். ராகுக்கு நெகட்டிவே இல்லையா சார்? இருக்கு. ராகுக்கு நெகட்டிவ். சனி கேது அமைப்பு, சனி கேது இணைவு 2 இருந்தாலோ 5 இருந்தாலோ 12 இருந்தாலோ ஐயா சொல்லுவார் என்ன விளக்கம். கடைசி வரை நல்ல பேண்ட் சட்டை போட மாட்டாங்க. வீட்டுல 15,000 ரூபாய் பட்டு சேலை வாங்கி வச்சிருக்கோம், சரிங்களா? வேணும்னே கிழிஞ்ச சேலை கட்டிட்டு வருவோம். ஆனா நீங்க நம்மால 12ல தூக்கி போடுங்க ராகுவ, இருக்கோ இல்லையோ பிளரிஷா இருப்பான், செம்மையா ஹாப்பியா இருப்பான். அவன் மட்டும் ஹாப்பியா இருக்கிறது இல்ல, அவன் கூட இருக்கிற எல்லாரையும் ஹாப்பி பண்ணுவான். நான் சொல்றது பாசிட்டிவா. இவங்க இருக்கிறதுலே பாவங்கள்ல ரொம்ப பாவமா எடுத்துக்கிற விஷயமே நம்ம எடுத்துப்போம், நம்ம அப்படியே பேசுவோம். 4, 7, 8 இல்லையா? சுகஸ்தானம், கலத்திரம், அப்புறம் இவர் சொன்ன 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவத்தை விட 12ஆம் பாவம் எடுத்துப்போம், அயன சயன போகத்தை எடுப்போம். இவங்க சொல்ற மாதிரி 12இல் ராகு நின்று திசை நடத்தி ஏதுமற்ற நிலை